Hi friends, welcome to CBC class 11th Maths chapter 6 miscellaneous பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ 9th problem solution question உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதா. It is required to seat 5 men and 4 women in a row. அதாவது 5 men 5 ஆம்பளைங்களும் 4 women 4 லேடிஸும், இது மட்டும் ஆம்பளைங்க என்ன லேடிஸ்ன்ற என்னன்னே தெரில. ஓகே சரி ஃபைன். 4 women in a row ஸ்ட்ரைட்டாக உட்காடுறாங்களாம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர். 1 2 3 4 5 6 7 8 9 பேர். ஓகேவா? 9 seats போட்டாங்க. So that women occupy the even places. How many such arrangement are possible? Women occupy, இது seat number 1. Seat number 1 வச்சுக்கோங்க. Seat number 1, seat number 2, seat number 3, seat number 4, seat number 5, seat number 6, seat number 7, seat number 8, seat number 9. விமன்லாம் வந்து ஈவன் பிளேஸில் உட்காராங்களா. அப்போ seat number 2. இங்கே 4 விமன் இருக்காங்களா, 4 பேரில் யாராவது ஒருத்தர் உட்காரலாம். ஸோ இங்கே 4 பாசிபிள். 4 லேடிஸ் இங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 லேடிஸ் நிற்கிறாங்க. ஸோ 4 லேடிஸ் தாங்க. அம்மா நீங்கள் வந்து இங்கே 4 பேர் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துக்கோங்கம்மா. ஸோ ஒருத்தர் போயிட்டாங்க. ஸோ அப்போ அடுத்த ஈவன் பிளேஸு 3 பேர் இருப்பாங்களா, அவங்களம்மா நீங்கள் 3 பேர் யாராவது வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்க போயிட்டாங்க ஒருத்தங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஈவன் பிளேஸ் 2 பேர். 2 பேர் யாராவது நீங்கள் உட்காந்துக்கோங்கம்மா சொல்கிறேன். இவங்க வந்துட்டாங்க. 2 பாசிபிள். ஓகேவா? 2 பேர் யார் வேணால் உட்காரலாம். ஸோ இந்த பிளேஸில் ஒரே ஒருத்தவங்க, அம்மா நீ தான் நம்ம கடைசியாக இருக்கி நீங்கள் வந்துருங்கன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காம்பினேஷன்லாம் வராது. ஒன்று பெர்முட்டேஷன் வரும், இல்லை அழகாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6.1 திஸ் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் எம் வேஸ் அண்ட் திஸ் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் என் வேஸ். போத் ஈவெண்ட் ஆர் ஹேப்பனிங்னா எம் இன்டூ என் மல்டிப்ளை பண்ணுறோமா, இந்த கான்செப்டில் வரும். ஓகே நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பிளேஸ்லாம் மென் உட்காடுறாங்க. ஸோ 5 ஆம்பளைங்க இருக்காங்க. 5 பேரில் இங்கே யார் வேணால் உட்காரலாம். ஓகேவா? 5 பேர் இருக்காங்க. 5 ஜென்ஸ். அவங்களுக்கு படம் வரையலாமா? எல்லோரும் ஒரே மாதிரி தான் படம் வரைகிறேன். ஓகே கூல், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ஜென்ஸ் இருக்காங்க. 5 பேரில் இங்கே யார் வேணால் உட்காரலாம். ஒருத்தர் வந்து உட்காந்துட்டார். பேலன்ஸு 4 பேரில் இங்கே யார் வேணால் உட்காரலாம். பேலன்ஸு 3 பேரில் இங்கே யார் வேணால் உட்காரலாம். பேலன்ஸு இங்கே 2 பேரில் யார் வேணால் உட்காரலாம். லாஸ்ட்டாக ஒருத்தர் பாரு, எப்பா தம்பி, சின்ன தம்பி நீங்கள் வந்து உட்காந்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது நடக்குது, இந்த ஈவெண்ட் நடக்குது, இந்த ஈவெண்ட் நடக்குது, எல்லா ஈவெண்ட்டும் நடக்குது. ஸோ எம் வேஸ் என் வேஸ் இந்த கான்செப்ட் தான். இன்ட்டு 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 இன்ட்டு. ஓகேவா? ஸோ இது காம்பினேஷன்லாம் யோசிக்காதீங்க. ஓகே அரேஞ்ச்மெண்ட்ஸ் காம்பினேஷனாக செலக்ட் பண்ணுறது. 5 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி உட்கார வைக்கிறேன் அப்படிலாம் இல்லை. யாராவது உட்காந்துக்கோங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், மாற்றி அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20. 20 into 4 80. 80 இது வரைக்கும் 80 வந்துச்சு. இங்கே 3 3s are 9. 9 2s are 18. 18 into 2 36. ஸோ இப்போ 36 into 8 எவ்வளோப்பா? 6 is 48, பேலன்ஸ் 4, 8 is 24, 28, 2880. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். 2880 வேஸில் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கலாம். ஓகேவா? சம் முடிஞ்சது. புரிஞ்சுதா? பார்த்தீங்களா? 2 நிமிஷம் தான் அதுக்குள்ள சம் முடிஞ்சிச்சு. இது மிஸ்ஸல்னஸ் தான் டஃப்னு நினைக்காதீங்க. ஓகே சப்ப மேட்ரு நான் இருக்கேன். ஓகேங்களா? பாய், டாடா பாய்.